புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனநலமும் உடல் நலமும் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் வல்லமையும் மகிமையும் நிறைந்த பரிந்துரையால்
இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதசுரம், யாழ், சின்னரம், வீணை, பைங்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நெபுகத்நேச்சர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையினின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேச்சர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ள
உமது புகழ்ந்தேத்ததற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உயர் புகழ்ச்சிக்கும் மிகுந்த மாட்சிக்கும் உரியவர் நீரே. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக. உயர் வானத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் மாட்சி பெறவும் பாடல் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 31 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே.
நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, தூய ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, தவக்காலம் தொடங்கி ஏறக்குறைய 5 வாரம் முடிகின்ற இந்த வாரத்தில், அடுத்த வாரம் நாம் அனைவரும் புனித வாரத்தில் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த இனிய நாளில் ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அன்பு செய்தி, ஆறுதல் மொழி என்னவெனில், நாம் அனைவரும் ஆண்டவருக்கு மட்டுமே அடிமைகளாய் இருக்க வேண்டும். யோசுவா புத்தகத்திலே நாம் வாசிப்பதைப் போல, நானும் என் வீட்டாரும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் ஏன் கீழே விழுந்தாலும் நாங்கள் எப்போதும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம். நாங்கள் வேறு யாருக்கும் அடிமைகளாய் இருக்கவே மாட்டோம் என்று யோசுவா புத்தகத்திலே இவ்வாறாக வாசிப்பதைப் போல, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் அரசன் நெபுக்கத்நேசர் 3 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பொய் தெய்வத்தை, பொற்கன்று குட்டியை, பொற்சிலையை வணங்க கட்டாயப்படுத்துகிறார். அந்த 3 இளைஞர்கள் சாத்ராக்கு, மேசோக்கு, ஆபேத்நேகோ, இந்த 3 இளைஞர்களை கட்டாயப்படுத்துகிறார், வலியுறுத்துகிறார். ஆனால் இந்த 3 இளைஞர்களும் தங்களது முடிவிலே தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் இளைஞர்களாக இருந்தாலும், நாங்கள் இள வயது உடையவர்களாய் இருந்தாலும், நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் இறைவனை மட்டுமே நம்புவோம். ஏனென்றால் எங்கள் கடவுள் ஒருவரே, அவர்தான் உண்மை தெய்வம், அவர்தான் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பவர். எனவே நாங்கள் உண்மை தெய்வத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பொற்சிலையை நீங்கள் என்ன செய்தாலும், எப்படி கட்டாயப்படுத்தினாலும் நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று தங்களது முடிவிலே தெளிவாக இருக்கிறார்கள். அதே போல அரசன் என்ன சொல்கிறான்? ஒருவேளை நீங்கள் வணங்காவிட்டால் நாங்கள் எரிகின்ற தீயிலே உங்களை போடுவோம், தீச்சூளையிலே தள்ளுவோம். நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்கவே மாட்டோம். எங்கள் தந்தை ஒருவரே, அவர் உண்மை தெய்வம், அவர்தான் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவர், விடுதலை கொடுப்பவர் என்று அந்த 3 இளைஞர்களும், சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ, இவர்கள் வணங்காமல் இருப்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். எனவே இந்த 3 இளைஞர்களும், நாங்கள் ஆண்டவரை மட்டுமே நம்புவோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை மட்டுமே கேட்போம், ஆண்டவர் ஒருவரே, எனவே எங்கள் தந்தை ஒருவரே, அவருக்கு மட்டுமே நாங்கள் அடிமைகள், வேறு யாருக்கும் அடிமைகள் இல்லை என்பதை இந்த 3 இளைஞர்களுடைய வாழ்வு இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு எடுத்து கூறியதை நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலே வந்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு 2 சிந்தனைகளை நமக்கு தருகிறார். அதாவது, நாங்கள் யாருக்கும் அடிமைகளாய் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். என்ன அடிமை? அதாவது இஸ்ராயேல் மக்கள், அதாவது எகிப்திலே பார்வோனின் அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உண்மை தெய்வத்தை வழிபடவில்லை. எனவே அவர்கள் பொற்சிலைகளையும் கன்றுக்குட்டிகளையும் அவர்கள் வழிபட்டார்கள். ஆனால் உண்மை தெய்வத்தை அவர்கள் மறந்திருந்தாலும், உண்மை தெய்வம்தான் அவர்களை மீட்டு வந்தது என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. அவர்கள் உண்மை தெய்வத்தை மறந்தார்கள். ஆனால் அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். ஆனால் அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்களை மீட்டு வைத்தது உண்மை தெய்வம் என்பதை அவர்கள் மறந்திருந்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே முதல் செய்தியாக சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தந்தை ஒருவரே, நாங்கள் ஆபிரகாமின் வழிபரவினர், ஆபிரகாமே எங்கள் தந்தை என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் தந்தைதான், அவன் நம்பிக்கையினுடைய தந்தை, விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார் என்று
நீங்கள் அவரை போற்றுவது அல்லது புகழ்வது நல்லதுதான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஆபிரகாமின் வழிபெறுவீராக இருந்தாலும், ஆபிரகாமை நம்பினாலும் நீங்கள் என்னை நம்பவில்லையே, உண்மை தெய்வத்தை நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்களே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்களே என்று ஆண்டவர் இயேசு அவருடைய வெளிப்படையில்லாத தன்மையை, அவருடைய புறத்தோற்றத்தை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே தோலுரித்து காட்டுவதை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். எனவே ஆண்டவரில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, அரசன் என்ன வேறு எவர் சொன்னாலும் யார் சொன்னாலும் நாங்கள் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டுமே செவிமடுப்போம். ஆண்டவர் ஒருவரே, அவர்தான் எங்களுக்கு உண்மை தெய்வம், அவர்தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர். நாங்கள் மனிதருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் அரசர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். மாறாக நாங்கள் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் விழுந்தாலும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய அடிமைகள் என்று அந்த 3 இளைஞர்களும் தங்களது முடிவில் தெளிவாக இருந்ததைப் போல நாமும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிய, ஆண்டவருக்கு மட்டுமே நாம் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தாய் நமக்கு நிறைவாக கொடுப்பார். அதற்கான வரத்தை இன்றைய திருப்பலியிலே மன்றாடி இறை ஆசிரை வேண்டுவோம். ஆமேன். இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகின்றேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசீரருளுமே. இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசீரருளுமே. தாழ்ந்து நொந்து போனேன், கன்றை பிரிந்த மான் போல கவிதவித்தாயே. தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன், கன்றை பிரிந்த மான் போல கவிதவித்தாயே. என்னை தேடி வந்து சிறுமையுற்று சிறை மீட்ட கருணையே, தேடி வந்து சிறுமையுற்று சிறை மீட்ட கருணையே. இதய நன்றி காணிக்கை இறைவா, இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகின்றேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசீரருளுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு உமது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் வல்லமையும் மகிமையும் நிறைந்த பரிந்துரையால் எங்களது எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எங்களது எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உமது ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான பேரொளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன்னிலையில் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை
மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். May the mingling of the body and blood of Jesus Christ bring eternal life to us. Holy Savior, Lord Jesus Christ, with faith in your love and mercy. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களை தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வரும்பொழுது தயவு செய்து உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is given only on hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion.
அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா வாவா. அங்கு விருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய் உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், எமை உமதுடனே ஆர வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா வாவா. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். பேராலய மேல்கோவிலில் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், காலை 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், காலை 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்குனியிலும், காலை 9 மணிக்கு மலையாளத்திலும் விண்மீன் ஆலயத்தில் திருப்பலியானது நடைபெறும். தவக்களத்தில் எல்லா நாட்களிலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து பேராலய மேல்கோவிலில் மாலை 5 மணிக்கு திருஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து 5:45 மணிக்கு புனித பாதையில் மொழிகள் வாரியாக சிலுவை பாதையும், அதன்பின் மாதாக்குளம் ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்வாரி மலையில் திருச்சிலுவை ஆசீரும் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவமன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை ஒப்புரவு அருள் அடையாளத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் மீட்பின் வரலாறு கண்காட்சி ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமானது பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அரசு நமக்கு கொடுத்த வழிகாட்டுதலை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி ஆலயத்திற்குள் சென்று அன்னையின் வழியாக ஜெபித்து இறை ஆசீரை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நற்கருணை ஆராதனை ஆலயமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அங்கும் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து நற்கருணை ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரின் ஆசியை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருப்பலிகளின் போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். முகக்கவசம் இல்லாதவர்கள் ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் அனைவரும் பாதுகாப்போடும் உடல் உள்ள நலத்தோடும் நலமோடு வாழ இறை ஆசீரும் அருளும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் குறைவின்றி கிடைக்க தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். Dear devotees, every day at 6 a.m. there will be a Tamil Mass in the main shrine. Every day at 7 a.m. Mass in Tamil, at 8 a.m. Mass in Telugu, at 10 a.m. Mass in English, at 11 a.m. Mass in Hindi, and at 12 noon Mass in Tamil will be offered in the Upper Basilica. There will be a Mass in Konkani at 8 a.m. and Mass in Malayalam at 9 a.m. will be offered in the Morning Star Church. During the session of the Lent, except on Sundays, Saturdays and Sundays at 5 p.m. Rosary will be recited in the Upper Basilica and at 5:45 p.m. The Stations of the Cross will be conducted in the Holy Path. Soon after the service, the blessing with the Holy Cross and Mass in Tamil will be offered in the Kroto Kalvari near Our Lady's Tank. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayer and for your spiritual needs.
the History of Salvation Exhibition Counseling Center, and Spring of Prayer function every day from 6 a.m. to 8 p.m. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. for the people. Kindly follow the regulation given by the government while you are entering into the shrine. Likewise, the Adoration Chapel also will be open for people from 6 a.m. to 8 p.m. Kindly wear mask and maintain social distance when you enter and pray to the Eucharistic Lord. Dear devotees, you are all requested to wear mask and participate in the Mass. Those who are not wearing mask will not be allowed to participate in the Masses. We wish you all a blessed and safe stay in this holy place of miracles. தந்தையின் இதயத்தோடு புனித யோசேப்பு ஆண்டியரை வேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே. உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே. உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.